டெட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற அனைத்து ஆசிரியர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டெஸ்ட்டில் இங்கிலீஷில் வர ஒரு டெமோ எக்ஸாம் கொஸ்டின் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க கொஸ்டின்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், 61லேருந்து ஆரம்பிக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டினே டென்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு அதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, சின்ஸ் 1989 இருக்குது. ஸோ இது ப்ரெசண்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸுன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டு. சி ஹேஸ் பீன் லிவிங்னு வரும். நெக்ஸ்ட்டு 62 ஹோமோஃபோன் கேட்டிருக்காங்க. இப்போ அந்த ஹோமோஃபோன்னா உங்களுக்கு தெரியும், சவுண்டு இதில் ஆன்சர் ரெயின் அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு 63க்கு இமேஜின் கொடுத்துருக்காங்க. அது நவுனாக மாற்றுறப்ப அது ஆப்ஷன் ஏ கரெக்டு, இமேஜினேஷன் அப்படின்னு மாறும். நெக்ஸ்ட்டு 64 அதில் பாருங்களேன், இடியம் கொடுத்துருக்காங்க. அதில் லீவ் நோ ஸ்டோன் அன்டேன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ போலீஸ் எப்படி பண்ணுவாங்க? ஆப்ஷன் பி இன்வெஸ்டிகேட் தரோலி அப்படின்றது கரெக்டான ஆன்சர். 65க்கு ஆப்ஷன் ஏ கன்க்ளூடட் அப்படின்றது கரெக்டான ஆன்சர். ஸோ இப்படி தான் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்து அதில் ஆன்சர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அது எப்படின்னா 66 இருக்குது. இது இந்த பேராகிராஃபை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, எடுத்து பார்த்துங்க. ஃபஸ்ட்டு 66க்கு ஆப்ஷன் ஏ ஒன்லி வரும். நெக்ஸ்ட்டு 67க்கு ஆப்ஷன் பி லோயஸ்ட்டு. 68க்கு ஆப்ஷன் ஏ டெல். 69க்கு ஆப்ஷன் பி தாட். நெக்ஸ்ட்டு 70க்கு ஆப்ஷன் டி நன்னு வரும். இது செக் பண்ணுங்கள், முன்னாடி இருக்கும் பேராகிராஃபை. நெக்ஸ்ட்டு 71க்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கன்சல்ட்டுன்னு வரும். நெக்ஸ்ட்டு 72க்கு ஆப்ஷன் டி மீன்ஸ் வரும். நெக்ஸ்ட்டு 73க்கு ஆப்ஷன் ஏ ஹேர்டு வரும். நெக்ஸ்ட்டு 74க்கு ஆப்ஷன் பி விஸ்டம். நெக்ஸ்ட்டு 75க்கு ஆப்ஷன் சி ஃபீ. நெக்ஸ்ட்டு 77க்கு யூஸ்லெஸ்ன்னு இருக்கா, ஆப்ஷன் டி ஃபியூட்டைல்னு வரும். நெக்ஸ்ட்டு 78க்கு ஆப்ஷன் சி அன்வில்லிங். நெக்ஸ்ட்டு 77க்கு பொலைட்டுன்னு இருக்குது. அதுக்கு ஆன்சர் ரூடு கரெக்டானது. அடுத்து 81 ரிவீலுக்கு ஆப்ஷன் சி கன்சில், அதுதான் கரெக்டானது. அடுத்து 81 பார்த்தீங்கன்னா ஓடியில் வச்சு ஏதாவது வேர்டு கண்டுபிடிக்குமா சொல்கிறாங்க. அதுக்கு ஆப்ஷன் சி 1 தான் கண்டுபிடிக்க முடியும், அதுதான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு 82ல் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் மேலே, அதே மாதிரியே ஆடு ஒன்று கண்டுபிடிக்கணும். மீதியில் அது கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி சக்கு வரும். நெக்ஸ்ட்டு ஏன்னா மீதியெல்லாம் கடிக்கிற மாதிரி உள்ளது, சி மட்டும்தான் பல் யூஸ் பண்ணாமல் சப்புற மாதிரி இருக்கும், அதனால சக்கு தான் கரெக்டு. மீதியெல்லாம் கடிக்கிறது மீனிங் வரும். நெக்ஸ்ட்டு 83 பார்த்திங்கன்னா ஆன்சர் வாட் ஹேப்பன்டு, அதான் ஏ ஆப்ஷன் ஏ ஹேப்பன்டு தான் கரெக்டானது. நெக்ஸ்ட்டு 84 எரர் கண்டுபிடிக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா 84ல் அதில் சி தான் தப்பாக இருக்குது. எப்படின்னா நாக்குடு ஹிம் டவுன் வரும், அது டூ ஹிம்னு இருக்குது, அது தப்பாக இருக்குது, ஆப்ஷன் சி தான் ராங்கு. நெக்ஸ்ட்டு 85 பார்த்தீங்கன்னா அதில் 85ல் ஆப்ஷன் ஏ தான் ஆப்ஷன் தான் கரெக்டு. அதில் என்னென்னா எவ்ரிபடி நோஸ்ன்னு வரணும், அது ராங்காக இருக்குது, அதுதான் ஏ தான் எரரு. நெக்ஸ்ட்டு 86 பார்த்தீங்கன்னா தெரியும்,
அதில் வந்து டூ யூ வாண்டடுன்னு இருக்குது, அப்படி வராது. டூ யூ வாண்ட் தான். ஸோ ஆப்ஷன் ஏ தான் ராங்கு. அதான் எழுதணும் கரெக்டாக. அடுத்து நெக்ஸ்ட்டு 87 இருக்குல்ல, வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு அனிமல் நேம் கண்டுபிடிக்கணும். அது வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க 5th இல்லை 2nd வேர்டில் பார்க்கணும். அதில் 5th லெட்டரை பார்க்கணும். அதில் வந்து ஷோல்டரில் பாருங்களேன், எல்லு தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்குது. அப்போ கண்ணை மூடிட்டு சொல்லலாம். ஆப்ஷன் பி தான் எல்லில் ஆரம்பிக்குதா. ஸோ வந்து அந்த ஆன்சர் லேம்ப்பு தான் கரெக்டானது. ஸோ 87க்கு வந்து ஆப்ஷன் பி லேம்ப்பு. மீதி எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிடலாம், ஏன்னா எல்லில் ஆரம்பிக்கலை. அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள் 88. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ஸ் வந்து 30 ஃபீட்டில் கட்டியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் வந்து ஹேஸ்டிக் வந்து 40 ஃபீட்டில் இருக்குது. அப்போ வந்து அது ஹார்ஸால் சாப்பிட முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து பாசிபிளான்னு கேட்குறாங்க. அப்போ ஆப்ஷன் ஏ ஹார்ஸ் இஸ் வெரி ஸ்மார்ட். இதில் வந்து எதுவுமே வராது. அது வந்து கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி பாருங்கள். த டிஸ்டன்ஸ் இஸ் நாட் மெஷர்டு கரெக்ட்லி. அதுதான் கரெக்டானது வரும். நெக்ஸ்ட் ஒன் 89. அந்த ஆக்டிவ் லேர்னிங் மெத்தடு மைண்ட் மேப் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த கண்டென்ட்னு தான் அர்த்தம். ஏன்னா அந்த கண்டென்ட்டை புரிஞ்சுக்க தான் யூஸ் பண்ணுறாங்க, தவிர மீற ட்ராயிங்காக அதை யூஸ் பண்ணுறதில்ல, ரைட்டிங்காகவும் யூஸ் பண்ணுறதில்ல. இதில் வந்து காம்பவுண்ட் சென்டென்ஸை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தாலே தெரியுது, அது வந்து சிம்பிள் சென்டென்ஸு. செகண்டு பியும் சியும் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸாக இருக்குது. ஆப்ஷன் டி வந்து மட்டும்தான் காம்பவுண்டாக இருக்குது. ஏன்னா அண்டு இருக்குது பாருங்கள், கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் இருக்குது, ப்ளஸ் 2 மெயின் கிளாஸ் இருக்குது. த ஃபார்மர் வாஸ் ஓல்டும் மெயின் கிளாஸு, ஹீ குட் நாட் ப்ளக் த ஃபீல்டு ஹிம்செல்ஃப் இதுவும் மெயின் கிளாஸு. இப்போ 2 மெயின் கிளாஸ் ஒரு கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் இருந்தால் அது காம்பவுண்ட் சென்டென்ஸு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி டெட்டில் வந்து கிராமர் பார்ட் வந்து தனியாக நடத்துகிறேன். ஸோ அது வந்து உனக்கு டவுட்ஸ்லாம் அதில் கமெண்ட் பண்ணலாம். இதுலேயும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல முடியல ஒரே வீடியோவில். ஸோ உங்களுக்கு என்ன கிராமர் பார்ட் வந்து டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கிளாஸ் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் போடுறேன். ஸோ கொஸ்டின் வந்து இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் ஈஸியாக தான் இருக்குது 30 மார்க்ஸ்க்கு. ஸோ கிராமர் மட்டும் பார்த்தாலே நிறையா ஸ்கோர் பண்ணலாம். அது போக போயம் நேம்ஸு இந்த மாதிரி கேட்க சான்சஸ் இருக்குது. ஸோ அதை பற்றியும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக படிக்கலாம்.